ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட திரும்பவும் உடைய கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை நாம் மனதார துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் பாராட்டின கிருபைகளை நாம் எண்ணி அவரை கனம் பண்ண வேண்டும். இப்பொழுது கூட நாம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆவியானவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய உள்ளான மனுஷனிலே பலன் வரும். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், என்னை அழைத்தவர் நீர், என் கண்ணீர் துடைத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என் கண்ணீர் துடைத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர் நீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆமோஸ், கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை ஜாதிகளுக்குள் ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்து உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றியப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ரேவதி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன் மகளை குறித்து நீ ஜெபிக்கிறாய். உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். அற்புதமாய் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லட்சுமி, உன் கணவருக்காய் நீ ஜெபிக்கிற ஜெபம் என் சமூகத்தை எட்டிற்று மகளே. உன் கணவருக்கு சுகத்தை கொடுத்து ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணி உன்னை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கஸ்தூரி, கஸ்தூரி, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாயிருக்கிறாய். என் கரத்திலிருந்து உன்னை ஒருவனும் பறிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ்தர், எஸ்தர், அடிக்கடி வருகிற பலவீனங்களை கண்டு அஞ்சாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. உமக்கோடி கோடி நன்றிகள் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி. மிஸ்ஸஸ் சாமுவேல், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறேனே. என் கணவர் இருக்கும்போது எவ்வளவாய் மக்கள் என்னை மதித்தார்கள். இப்பொழுது என் கணவர் போன பின்பு நீ எப்படி இருக்கிறன்னு கூட கேட்க ஆளில்லை என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனாதை அல்ல மகளே. உன் தகப்பனாக, உன் எஜமானனாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷீபா, ஷீபா, உன் மகனை குறித்து நீ அழுகிறாய். கலங்காதே. அந்த மகனை வரும் நாட்களிலே நான் உயர்த்துவேன். உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கட்டுகளை உடைத்து உன்னை சாட்சியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, உம்முடைய அன்பின் கரம்
நீட்டப்படட்டும் ஐயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக, ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. தேவ கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து எழுந்து உட்கார்ந்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களிலே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்க போகிறது. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்கள் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிற நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆகையால் தான் என் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, தோல்விகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு பெண், ஒரு மகள் மரித்து போன நிலைமையிலே காணப்படுகிறாள். அவள் பேர் தபித்தாள். தோர்க்காள் என்று அவளுடைய பேர், இன்னொரு பேர் தபித்தாள். அவள் எல்லாருக்கும் தான தர்மம் செய்தவள், நற்காரியங்களை செய்தவள் என்று 36ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கிற வேளையிலே அவள் மரித்து போகிறாள். பலவீனப்பட்டு மரித்து போகிற வேளையில எல்லாரும் அவருடைய சடலத்தை வைத்து அழுது கொண்டிருக்கிற வேளையில பேதுருவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், போய் தேவ ஊழியரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவர் ஜெபித்தால் எப்படியாவது செத்து போயிருக்கிற இந்த பெண், இந்த மகள் உயிரோடு எழும்புவாள், அவளுடைய அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். பேதுரு செல்லுகிறார். போய் பார்க்கும்போது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பேதுரு அந்த சடலத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லுகிறார். பிதாவிடத்திலே பேதுரு உரக்க சத்தத்தோடு இந்த மகளுக்காக முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுகிறார். அந்த பிரேதத்தை பார்த்து சொல்லுகிறார், தபித்தாளே எழுந்திரு. சொன்ன மாத்திரத்திலேயே அவள் எழும்பினாள், கண்களை திறந்தாள், எழுந்திருச்சு உட்கார்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உன் நிலைமையை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். உடைந்து போன உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். கண்ணீரோடு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஐயோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் செத்து போயிருக்கிறேனே என்று எண்ணுகிற உன்னை அவர் தட்டி எழுப்பி உயிர்ப்பிக்கிறார். அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது.
உன்னுடைய அவயவங்கள் செத்து போயிருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த குறிப்பிட்ட அவயவத்திலே பலவீனம் இருக்கிறது, எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இனி அந்த தேவன் அந்த கடவுள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை உங்களுடைய அவயவங்களை, உங்களுடைய நரம்புகளை, இரத்த நாளங்களை, சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தபித்தாளை உயிர்ப்பித்து எழுப்பின தேவன், பேதுருவின் மூலமாய் இந்த அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். உடனே பேதுரு என்ன செய்கிறார்? 41ஆம் வசனம், கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணி, போதும், அவன் அவளுக்கு கை கொடுத்தார். இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற உனக்கு நேராக அவருடைய கரம் வருகிறது. சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு நேராக அவருடைய கரத்தை நீட்டுகிறார். ஆண்டவர் கை கொடுத்து உன்னை எழுப்புகிறார். எழுந்திரி மகளே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மகனே, நீ எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டம் எல்லாம் தற்காலிகமானது. இவைகள் எல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ அவைகளை மேற்கொள்ள முடியும். காரணம், உனக்குள் நான் இருக்கிறேன். உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் உனக்குள் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பேதுரு கரத்தை நீட்டுகிறார், அவளை எழுப்புகிறார். அவளை எழுப்பி, உயிரோடு எழுப்பி, அந்த அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமானால், பரிசுத்தவான்களுக்கும் அழைத்து உயிருள்ளவளாக முன்னிறுத்தினார். எந்த ஜாதி ஜனம் நீ சாகணும் என்னதோ, எந்த சொந்தக்காரர்கள் நீ மறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தினர் நீ வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், அந்த ஜனங்கள் மத்தியிலே என் அப்பன் இயேசு உன்னை உயிரோடு எழுந்து நிறுத்துவார், உன்னை எழுப்பி நிறுத்துவார். நீ செத்துட்டு நினைச்சோமே, உனக்கு விரோதமாய் மந்திரங்களை செஞ்சோமே, உனக்கு விரோதமாய் செய்வனகளை அனுப்பினோமே, நீ சாகலையா என்று அவர்கள் உன்னை கேட்கலாம். நீ சொல்லுவாய், நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் வாக்குமாறாதவர், அவர் சொன்னால் செய்து முடிக்கிறார். என் அப்பன் இயேசு இருக்கும்போது நான் எப்படி சாகிறவளாய் இருப்பேன்? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் வீட்டுக்கு வருகிற ஜபத்து, எங்கள் வீட்டின் கூட்டத்துக்கு வருகிற ஒரு சகோதரிகள் 2 பேர் இருந்தார்கள். அதுல தங்கச்சி, அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தார்கள். 2 பேரும் திருமணமானவர்கள். அக்கா கணவரை இழந்திருக்கிறார்கள். தங்கச்சி பிள்ளைகள், 2 பிள்ளைகள் கணவரோடு இருக்கிறார்கள். ஒரு நாளிலே தங்கை பாத்திரம் கழுவி கொண்டிருந்த பொழுது திடீரென்று விழுந்து விட்டார்கள். விழுந்து விட்ட உடனே அந்த தங்கையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்து விட்டு பார்க்கும்போது டாக்டர் சொன்னாராம், 3 ட்ரிப்புகளை நான் ஏற்றுவேன். இந்த அம்மா சுயநலம் இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க. 3வது ட்ரிப்பு ஏறின பின்பு அவர்களுக்கு உயிர் வந்துதா, ஓகே. அப்படி வரலனா முடிந்தது என்று அர்த்தம். உங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சொல்லிருங்க என்று சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். அந்த சகோதரியுடைய அக்கா எனக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு, சிஸ்டர் கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் சகோதரி திடீரென்று விழுந்துட்டா,
செத்த நிலைமையில கிடக்கிறா. 2 ட்ரிப்பு ஏறினது, ஒன்றுமே அசைவில்லை. 3வது ட்ரிப்பும் ஏறிக்கொண்டிருக்கிறது, முடிய போகிறது. நோ ரியாக்ஷன், நோ மூமெண்ட்ஸ், அசைவே இல்லை. நீங்கள் தயவுசெய்து வந்து என் சகோதரிக்கு ஜெபிக்க முடியுமா என்று சொன்னார்கள். சரிம்மான்னு சொன்னேன். அவங்க எனக்கு வாகனத்தை அனுப்பினார்கள். நானும் போனேன். போய் பார்த்தால் அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய மக்கள் கூடியிருந்தார்கள். தன்னுடைய சொந்தக்காரர்கள், கணவர், 2 பொம்பளை பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. அந்த சகோதரி செத்த நிலைமையில கிடக்குறாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், ஏன் இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, என் சகோதரி மரித்தது போல் இருக்கு சிஸ்டர், என் மனைவி செத்துட்டா போல இருக்கு சிஸ்டர் என்று சொல்லி அழுகிறார்கள். நான் சொன்னேன், எல்லாரும் வெளியே போங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. அவர் கண்டிப்பா இந்த சகோதரி எழுப்புவார் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டு, அதன் பின்பு நானும் அந்த சகோதரியுடைய அக்காவும் 2 பேரும் முழங்காலிலே அந்த அறையில் ஐசியூ வார்டில் செத்து போய் கிடந்த, ஒரு அசைவில்லாமல் கிடந்த அந்த சகோதரியுடைய பெட்டுக்கு பக்கத்தில் முழங்காலிட்டு ஜெபித்தோம். நடந்த சம்பவம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிங்க, நீர் உயிருள்ள தகப்பன் என்பதை நிரூபிங்க. இப்பொழுது மரித்த அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும், கண்கள் அசைக்கப்படட்டும், கால்கள் இயேசுவின் நாமத்தினால் அசையட்டும் சொல்லி ஒவ்வொரு அவயத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், திடீர்னு கண்ணை திறந்து பார் என்று சொல்லும்போது கண்களை திறந்து பார்த்தால் அந்த சகோதரியுடைய கால்கள் அசைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஆல் க்ளோரி டு ஜீசஸ். அதன் பின்பு நான் அந்த சகோதரியுடைய அக்காவை கூப்பிட்டு, சிஸ்டர் பாருங்க பாருங்க என்ன நடக்குது, கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு. உடனே அந்த சகோதரி கூட பார்த்து, ஆமா சிஸ்டர், நம்முடைய இயேசு உயிருள்ளவர், பயப்படாதீங்க, உங்க சகோதரிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விடலை. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே இப்பொழுது இந்த கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கண்களை திறந்தார். இயேசுவின் நாமத்தினாலே நாவின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. என் பேரை சொல்லி அவங்க கூப்பிடணும் ஆண்டவரே என்று சொல்லும்போது அவங்க நாவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். இந்திரா சிஸ்டர், நான் எங்க இருக்கிறேன் என்று என்னை கேட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கும் அந்த சகோதரி உயிரோடு இருக்கிறார்கள். என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தவர், உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர். உனக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கும்போது நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய அவயவங்களை உயிர்ப்பிப்பார், நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். செத்து போன அவயவங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். எபேசியர் 2:1-2 சொல்லுகிறது, ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன்னுடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறார், உன் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். உனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. நீ எங்க இருந்தாலும் சரி, அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே,
குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, 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 இயேசு இரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே, மகா வியாகுல வேதனையால் வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையால் வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு இரத்தமே, 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 இயேசு இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, இரத்தமே, இரத்தமே. அந்த இரத்தம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நாம் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தை நாம் உட்கொள்ளும் போது, அவருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறும் போது, நம்முடைய சரீரத்திற்கு அவயவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். மண்ணான நம்முடைய சரீரங்களை கர்த்தர் மறுரூபமாக்கி அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பி என்ன செய்கிறார்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, the book of Isaiah chapter 60 verse 1 and 2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உதிப்பார். நீ உயிர்ப்பிக்கப்படும் போது உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய பிரகாசம் உன்மேல் இறங்கி வரும். பூமி காரிருளால் மூடப்படும். இனி வரும் நாட்களிலே கர்த்தர் உன்மேல் உதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மகிமையினாலே உன்னை நிரப்புவார். அவருடைய மகத்துவத்தினாலே உன்னை நிரப்புவார். சோர்ந்து போகாதே. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். இரண்டாவது, நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பாய். நீ உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு நீ வெளிச்சமாக இருப்பாய். நீ மலை மேலுள்ள பட்டணம், மறைந்திருக்கவே மாட்டாய். உன்னை தேடி மக்கள் வருவார்கள். உன் பிள்ளைகளை தேடி மக்கள் வருவார்கள். பேசாதவங்க வருவாங்க. உயிர்ப்பிக்கப்படு. உயிர்ப்பிக்கப்படணும்னா எபேசியர் 6:10 அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படு. அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படு. அவருடைய கிருபையிலே பலப்படு. அப்பொழுது கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பாய். என் வாழ்க்கை இருளாயிடுச்சே, இனி அவ்வளவுதான் போல இருக்கு என்று எண்ணாதே. உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன் உன் அருகிலே வந்திருக்கிறார். கடைசியாக ஆதியாகமம் 12:1 உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவார். உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு சாபம் இருக்கிறது என்று எண்ணாதே. உன் சாபத்தை எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே சுமந்து விட்டார்.
அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, சாபக்கட்டுகள் இருக்குன்னாரு, எந்த ஊழியக்காரி சொன்னாங்க. யார் சொன்னாலும் அதை குறித்து நீ கலங்காதே. நீ உயிர்ப்பிக்கப்பட்டா போதும், உன் சாபக்கட்டுகள் தானாய் உடைக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. கிறிஸ்து எனக்காக சாபமானார், எனக்காக சாபமானார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சாபமானார். உங்க தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க. திருமணமானதுலேருந்து இந்த நாள் வரை என் வாழ்க்கையில நிம்மதில்லைன்னு சொல்லாத. ஏதோ ஒரு சாபம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது என்று கலங்குறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் மூலமாய் சாப கட்டுகளை உடைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கலங்காதிருங்கள். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. உங்களோடு கூட அவர் இருப்பாராக. ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே. ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே. ஜீவிய காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் ஜீவனின் அதிபதியை. அல்லேலூயா, ஜீவனின் அதிபதியை. நன்றியால் பொங்குதே எனதுள்ளம், நாதன் பல நன்மைகள் காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அற்புதம் கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. 1000 நாவுகள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா, ஆண்டவரை துதிக்க. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்ன பல நன்மைகள் காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை உயிர்ப்பியும் அப்பா. உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாய் இறங்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஆவிகளை உற்சாகப்படுத்துகிற வல்லமை, சோர்வின் ஆவிகளிலிருந்து விடுதலை பெறுகிற உயிர்ப்பிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள் இப்பொழுது இறங்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்குள் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். கணவன்மார்களுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஊழியர்களுக்குள் இறங்கட்டும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்கள் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி செத்து போன அவயவங்களை உயிரோடு எழுப்பும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை சுகமாக்கும். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பி வித் யூ ஆல். ஒவ்வொரு மாதம் நடக்கிற முதல் வியாழக்கிழமை கூட்டம் கெல்லிஸில் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்காய் ஜெபியுங்கள், வாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஏவப்படுவீர்களானால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். May God bless you. God be with you all. Amen.